வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, பலாச்சொலை நான் 5 எடுத்திருக்கேங்க, வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன், தேங்காய் ஒரு மூடி திரிய வச்சுருக்கேன், ஒரு தேங்காய் திரியல சின்ன தேங்காய், வெல்லம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், ரவா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தையும் பலாச்சொலையும் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். கடாய் போட்டு நெய் ஊற்றி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம அந்த ரவாவை போட்டு இது வறுத்தரலாம். இதில் ரவாவை போட்டு நெய்யில் வறுத்தரலாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா வறுக்கலாம் ரவாவை. இப்போ நம்ம ரவாவை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வெந்நீரை வச்சு இதில் ஊற்றிடலாம். நல்லா வெந்நீர் வச்சு நல்லா வேக வச்சு இப்படி ஊற்றிடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கிண்டிக்கங்க, கட்டி விடக்கூடாது. இப்போ நம்ம தேங்காயை போட்டுடலாம். வெல்லத்தையும் போட்டுடலாங்க. இப்போ நம்ம வாழைப்பழமும் பலாச்சொலையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கிளறி நம்ம இறக்கிடலாங்க. கிளறிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். அதை இப்போ நம்ம இதை நல்லா கிளறியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த இலையில் வச்சுங்க, எல்லாத்தையும் இப்படி வச்சு இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இலையில் வச்சு இப்படி வச்சு 2 தட்டுலையும் நம்ம அப்படி வச்சுட்டு வேக வச்சிடலாம். வாங்க, இப்படி வச்சுருவோம். இலை வணங்க மாட்டாங்க, இதில் கொஞ்சம் சூடு பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதையும் நம்ம இப்படி வச்சிடலாம். இலையில் வச்சிடலாங்க. இப்போ வேக வச்சு எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம இதை எலக்ட்ரிக் குக்கரில் வச்சாச்சுங்க, வேகட்டும். இப்போ இது வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். அது பாருங்கள், நல்லா வெந்து போயிட்டுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ பலாச்சொலை வாழைப்பழம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.